ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரையில் பஜ்ஜி போட போகிறேன். மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை இது மூணுத்தை வச்சும் பஜ்ஜி போட போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா இலசாகிற தண்டை மட்டும் கிள்ளி அலசி கொத்தாக எடுத்து வச்சுக்கணும். அதை பாருங்கள். அரைக்கீரையை அதேமாதிரி தண்டை மட்டும் மெலசாக கிள்ளி அதையும் அலசி எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 கீரை வச்சு தான் பஜ்ஜி போட போகிறேன். இது எங்கள் 3வது இருக்கிறது மணத்தக்காளி கீரை. இப்போ மாவு பிசைறது ஒரு பாத்திரத்தில் கடல மாவு கொட்டி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவுக்கு போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு அந்த சைடில் வச்சு விட்டுட்டு எடுத்து பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவில் முக்கி எண்ணெயில் போடணும். இது அரைக்கீரை. இது நல்லா செவப்பு நிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதை பாருங்கள், அதில் எவ்வளோ சிவப்பு. இது பொன்னாங்கண்ணி கீரை. இதையும் பொன்னாங்கண்ணி கீரையும் ஒரு 2 இனுக்காக பிடிச்சி மாவில் நல்லா முக்கி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டிங்கன்னா அதேமாரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போடணும். அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தனியாக எண்ணெய் வடியை விட்டு எடுத்து பாத்திரத்தில் தனியாக போட்டு வச்சிக்கணும். அதை பாருங்கள், நல்லா செவந்து வந்துருக்குது. எடுத்து தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கணும். இதுக்கப்புறமா மணத்தக்காளி கீரை போட போகிறோம். மணத்தக்காளி கீரை அதேமாரி கொத்தாக எடுத்து
மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டிங்கன்னா அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி போடணும். மணத்தக்காளி கீரை வந்து வயிற்றுல புண்ணு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மணத்தக்காளி கீரை நிறையா சேர்த்துக்கினா வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும், சீக்கிரமாக ஆறும். அதை வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இலையாக கிள்ளிட்டோம், அதனால் போண்டா மாரி வந்துச்சு. பஜ்ஜி மாரி வேணும்னா அந்த இலசாரத்தை மட்டும் கிள்ளி போட்டு எடுத்திங்கன்னா பஜ்ஜி மாரி வரும். இதுவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இது வந்து மணத்தக்காளி கீரை, இது பொன்னாமண்ணி கீரை, இது அரைக்கீரை. நான் தான் டெஸ்டிங்க்கு நானே சாப்பிட்டே பார்க்குறேன் பாருங்கள்.